சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். மதுரை மாவட்டம் மாட்டுதாவணிக்கு அருகே உள்ள KK நகரில் மழலையர் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மதுரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றன. தற்போது கோடைக்காலம் என்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குழந்தைகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதாக கூறி சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெற்று வந்துள்ளது. இங்கு 5 ஆசிரியைகள் பணியாற்றி வரும் நிலையில் திவ்யா என்பவர் இந்த பள்ளியை நடத்தி வருகிறார். இந்த பள்ளியில் கடந்த 10 நாட்களாக கோடைக்கால சிறப்பு முகாம் நடந்து வரும் நிலையில் ஏராளமான குழந்தைகள் அதில் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் மதுரை உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது 4 வயது மகள் ஆருத்ரா மாற்றுத்திறனாளி குழந்தையான இவர் சக குழந்தைகளுடன் பள்ளிக்கு பின்புறம் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு 11 அடி ஆழம் கொண்ட ஒரு தண்ணீர் தொட்டி திறந்த நிலையில் இருந்துள்ளது. இதனை கவனித்த குழந்தை ஆருத்ரா அந்த தொட்டியை எட்டி பார்த்தபோது தவறுதலாக உள்ளே விழுந்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த குழந்தை தண்ணீரில் தத்தளித்ததாகவும் குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அதன் பிறகுதான் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தையை அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதும் குழந்தை ஆருத்ரா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனிடையே குழந்தையின் பெற்றோருக்கு வந்த செய்தியை கேட்டு பேர் அதிர்ச்சியுடன் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மதுரை மாநகர போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பள்ளி நிர்வாகத்தினர் அலட்சியமே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் உரிமையாளர் திவ்யாவை கைது செய்து சம்பவத்தின் போது பள்ளியில் இருந்த 4 ஆசிரியர்களிடமும் விசாரித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அனுமதியின்றி இயங்கிய மழலையர் பள்ளிக்கு சீல் வைத்து போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரும் CEO வந்திருக்காங்க. வயலேஷன் கன்ஃபார்ம் ஆனதுனால கிண்டர்கார்டன் சீல் வைக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அது இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்வால்வ்னு தெரியுதோ அவங்க மேல நடவடிக்கை. குழந்தை காலையில கொண்டு வந்து விட்டுருக்காங்க. டியூ டு நெக்லிஜென்ட் ஆக்ட் அந்த குழந்தை வந்து தொட்டியில தவறி விழுந்து இறந்துட்டாங்க. ஐஓ விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில என்னங்கிறது தெரியும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.